மிகப்பெரிய அளவில் நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்துள்ள சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் மதராசி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். இந்த படம் பார்த்திங்கன்னா அமரன் என்ற ஒரு வெற்றி படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மிகப்பெரிய படம் சொல்லலாம். அமரன் படம் பார்த்திங்கன்னா சுமார் 350 கோடி அளவுக்கு படம் வசூலாகி பிரம்மாண்டமான வசூல் எதிர்பார்த்துருச்சு. அதாவது ரஜினிகாந்த், விஜய், அஜித் அடுத்த மிகப்பெரிய வசூல் கொடுத்த படங்கள் நடிகரில் சிவகார்த்திகேயன் இடம்பெற்றிருந்தார். அந்த வகையில் ரஜினி, விஜய் அடுத்த வரிசையில் சிவகார்த்திகேயன் வந்துவிட்டாரோ என்று சொல்ல அளவுக்கு இருந்தது. விஜய் துப்பாக்கி கொடுத்த உடனே மிகப்பெரிய அளவில் அது பிரவேசப்பட்டு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்புக்கு பிறகு அவர் நடித்து வெளிவந்திருக்கும் இந்த படம் மதராசி. இதில் டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அந்த வகையில் படத்துடைய போஸ்டர்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ரைம் ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஆனால் சில இடங்களில் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஆக லவ் ப்ளஸ் க்ரைம் ஸ்டோரியை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லாத முதல் முறையாக ஆக்ஷன் ஹீரோவாக இதில் சிவகார்த்திகேயன் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு படமாக இந்த படம் உருவாகிருக்குன்னு சொல்லலாம். ஆக்ஷன் ப்ளஸ் காதல், காமெடின்னு முத்தரப்பையும் கொண்டு இந்த படம் சிவகார்த்திகேயன் படம் உருவாகிருக்கு. பொதுவாக சிவகார்த்திகேயன் படம்னாலே பெண்கள், குழந்தைகளுக்கு அதிகமாக பிடிக்கும். அந்த வகையில் இந்த படம் மிகுந்த ஏற்பாடுபடுத்திருக்கு. நாளை இந்த படம் வெளியாகுது. சொல்லப்போனால் இந்த படத்தில் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய், அஜித், ரஜினிகாந்த் அளவுக்கு புக்கிங் பெருசாக இல்லை. கவுண்டரில் டிக்கெட் கிடைக்கிற அளவு தான் இருக்குது. ஆன்லைனில் பெரிய அளவில் டிக்கெட் இல்லை. இருந்தாலும் படம் வெளியாகி ரிவ்யூ பெறும் வகையில் பெறும்போது மக்களுடைய வரவேற்பு மிகுந்த அளவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் சொல்லுங்கள், மதராசி படம் எப்படி இருக்குங்கிறது.